வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207944873. சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன் ராமச்சந்திரன் என்ற இளைஞர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள சன்னம்பற்றா சிவன் கோயில் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட ஒரு இடத்தில் கால் வைத்தபோது ஏதோ வித்தியாசமான உணர்வு அவருக்குள் ஏற்பட்டுள்ளது. உடனே ஒரு கடப்பாறை ஒன்றை எடுத்து வந்து தோண்டி பார்த்தபோது மண்ணுக்குள் புதைந்த நிலையில் பஞ்சலோகத்தாலான சொம்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. திறந்து பார்த்தால் சொம்பு நிறைய தங்க நாணயங்கள் இருந்துள்ளன. ராமச்சந்திரனுக்கு புதையல் கிடைத்த விஷயம் ஊர்க்காரர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதற்கிடையே போலீசும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து புதையலை பறிமுதல் செய்தனர். இதனால் கதறி அழுத ராமச்சந்திரனிடம் சட்டப்படி உனக்கு ஒரு பங்கு கிடைக்கும், கவலைப்படாதே என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதற்கிடையில் புதையல் கண்டெடுக்கப்பட்ட கோயில் கவளப்பாறை அரண்மனைக்கு உட்பட்டது என்பதால் அவர்களும் பங்கு கேட்டனர். தொடர்ந்து 1336 தங்க நாணயங்களை கொண்ட அந்த சொம்பு திருச்சூர் அருங்காட்சியகத்தில் பத்திரப்படுத்தப்பட்டது. புதையலில் ராமச்சந்திரனுக்கு பங்கு கிடைக்காது என்று தெரிந்ததும் அன்று வரை மகிழ்ச்சியில் இருந்த அவரது தாய் காளி மனநிலை பாதிக்கப்பட்டு சில நாட்களில் இறந்தே போனார். அதன் பிறகு திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்தார் ராமச்சந்திரன். ஒரு கட்டத்தில் புதையல் முழுக்க முழுக்க அரண்மனைக்கே சொந்தம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த தகவல் வந்த பிறகு ராமச்சந்திரனின் மனைவியும் குழந்தைகளும் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். இது தொடர்பாக நடந்த வழக்கில் புதையலுக்கு சொந்தம் கொண்டாட நீதிமன்றத்தில் எந்த ஆதாரங்களையும் ராமச்சந்திரனால் முன்வைக்க முடியவில்லை. புதையலால் குடும்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தவர் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு நேற்று முன்தினம் இறந்தே போனார். ஆனால் புதையல் கிடைத்ததால் கடைசி வரை புதையல் கிடைச்ச ராமச்சந்திரன் என்றே இவர் அழைக்கப்பட்டார். புதையல் கிடைத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் கடைசி வரை அதை அனுபவிக்க முடியாமல் செத்து போனதுதான் சோகத்திலும் சோகம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207944873.